நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா யூனிட் 6 தமிழ் சொசைட்டி தமிழ் சமூகம். இந்த தமிழ் சமூகத்தில் என்னன்னா தென்னிந்தியாவின் தொடக்க கால கிளர்ச்சிகள் தான். அதில் நம்ம ஏற்கனவே ஒருத்தரை பார்த்துருக்கோம், யார் பூலித்தேவரை பார்த்துருக்கோம். அவர் எப்படின்னா பாளையங்கள்ன்றது எப்படி பிரிஞ்சிச்சு, பூலித்தேவர் என்ன பண்ணார், பூலித்தேவர் வந்து மேற்கில் இருந்தார், கிழக்கில் வந்து கட்டபொம்மன் இருந்தாருன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாளையங்கள் முதல்ல எப்படி பிரிஞ்சிச்சுன்னு தான் நம்ம முதல்ல பார்த்தோம். பாளையம் என்பது ஒரு பேரரசிலிருந்து அந்த நிர்வாகம் பண்ணுற ஒரு சிற்றரசை குறிக்கிறது தான் பாளையம் சொன்னாங்க. இல்லை இராணுவத்தில் அந்த ஒரு பகுதியை வந்து பாளையமாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. இல்லை ஒரு போர் வீரன் வந்து அந்த இடத்த நல்லா ஆட்சி பண்ணியிருந்தாலும் அவருக்காக வரி வசூலிக்கிற உரிமையை அவர்கிட்ட கொடுத்தது பாளையம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வாராங்களை சேர்ந்த அரசன் பிரதாபருத்ரன் அவர் தான் முத இந்த பாளையங்கள்காரர்கள் இதே தொடங்கி வச்சாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு எப்படி இந்த பாளையங்கள் 72 பிரிச்சான்னு பார்த்தாங்கன்னா நம்ம மதுரை விஸ்வநாத நாயக்கர் காலத்தில் தான் அந்த பாளையத்தை வந்து 72 வந்து பிரிச்சுருந்தாங்கன்ற தகவல்லாம் நம்ம ஏற்கனவே பாளையங்கள் எப்படி பிரிச்சிச்சு, எப்படி செயல்முறையில் வந்ததுன்றதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாளையங்கள் பார்த்தாலும் இதே மாதிரி தான் கொஸ்டின் இருக்குது. ராவணத்தில் ஒரு பகுதியாக பிரிஞ்சிச்சா, ஆனால் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாளையத்துக்குன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்படி பிரிஞ்சது, இப்படி தான் பிரிஞ்சிச்சா. 1529 நம்ம வந்து மதுரை விஸ்வநாத நாயக்கர் தான் அந்த பாளையத்தை இப்படி பிரிச்சாராங்களோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாகவே கொஸ்டின் இருக்கும். அப்போ அந்த மாதிரியுமே நீங்கள் புக்கில் கண்டென்ட்டாக பார்க்கல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். ஆமாம் இப்படி தான் வருதுன்ற நீங்கள் அதை டைப் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா பாளையத்தை வந்து நம்ம 72 பாளையமாக பிரிச்சுட்டாங்க. அதில் மேற்கு பாளையத்தை ஆண்டவர் பூலித்தேவர், கிழக்கு ஆண்டவர் யாருன்னு சொல்லி பார்த்தா வீரபாண்டிய கட்டபொம்மன். இன்றைக்கி இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா 1760 to 1799 அவரோட காலங்கள்னு சொல்லியிருக்காங்க. இவர் இயற்பெயர் என்னதுன்னா கருத்தையா. இயற்பெயர் என்னது கருத்தையா. மூத்த மகனாக 1760 ஜனவரி 3 பிறக்கிறார். இப்படி இவரோட இயற்பெயர் என்னது கருத்தையா. 1760 ஜனவரி 3 அப்போ தான் இவர் வந்து பிறக்கிறாரு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஜனவரி 3 தான் பிறக்கிறாரு. இவங்க வீரபாண்டிய பாளையக்காரர்கள், என்னது வீரபாண்டியபுர பாளையக்காரர்கள் சொல்கிறாங்க. யாரா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி சொல்கிறாங்க, வீரபாண்டியபுர பாளையக்காரர்னு சொல்கிறாங்க. இவங்க மூதையார் தான் வந்திருப்பாங்க. இப்போ அந்த பாளையம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டப்படாரம் இருக்குல்ல, அதுதான் அந்த வீரபாண்டியபுரம். இப்போ சமீபத்தில் அந்த வீரபாண்டியபுரம் என்ன பகுதி, இந்த ஒட்டப்படாரம் தான் அந்த வீரபாண்டியபுரம் பகுதி. இந்த வீரபாண்டியபுரம் பாளையக்காரர் யாருன்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மு. யார், நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோட அப்பா பேர் என்னது ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மு. அவங்க அம்மா பேர் என்னது சண்முகக்கணி அம்மாள். அவங்க அம்மா பேர் என்னது சண்முகக்கணியார். நம்ம ஏற்கனவே புலித்தேவருக்கு அப்பா பேர், அம்மா பேர், மனைவி, குழந்தைகள்லாம் பார்த்தோம். ஏன் வந்து அப்பா பேர் அம்மா பேர்லாம் டீட்டெயில்டாக பார்க்குறோம்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன வந்துருச்சுன்னா மருதுபாண்டியரோட அம்மா தாயார் பேர் என்ன பொன்னத்தாள் அப்படின்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ அதனால் நம்ம மீதி இருக்கிற இவங்களையுமே நம்ம பார்த்துட்டு போகிறது நமக்கு நல்லது. அடுத்த வட்டம் கூட நம்மளுக்கு இவரோட அப்பா பேர் நம்ம பேர் கேட்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படின்னு வந்திருக்கோ அதனால் வந்து நீங்கள் டீட்டெயிலாக எதையும் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். அப்போ வீரபாண்டியபுர பாளையக்காரர்கள்லாம் இவங்க வீரபாண்டிய கட்டபொம்மனோட இது. அவங்க அப்பா பார்த்தா யாரைங்கன்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மு சண்முகக்கணியம்மா. இவருக்கு மூத்த மகனாக கருத்தையா பிறக்கிறாரு. இந்த கட்டபொம்முன்றது இவங்களோட குடிப்பெயர், என்னது இவங்களோட மூலப்பெயர். இவங்க மூதையாதார் வந்து எப்படின்னா விஜயநகர பேரரசு இருக்கிறப்ப தான் தமிழ்நாட்டிலே வந்து குடிபெயர்றாங்க. அப்போ தான் வந்து என்னது கட்டபொம்முன்ற இவங்களே இங்கே வந்து குடிபெயர்ந்து இவங்க அவங்கள்ட்ட பணிபுரிந்து அப்புறமேட்டு இவங்க ஒரு பாளையக்காரராக மாறுறாங்க. அப்போ இவங்களோட மூலப்பெயர் என்னது கட்டபொம்மு, அதுதான் உங்க மூலப்பேர். இவர் பேர் கருத்தையா. அது இந்த மூலப்பேர் என்னது இவருக்கு இந்த கட்டபொம்முன்றத என்ன ஆயிருச்சுன்னா மருவி கட்டபொம்மன் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் மாறிடுச்சு. இவருக்கு மூத்த சகோதரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊமத்துரை, அவரோட தம்பி. இவரோட பேர் குமாரசாமி. ஊமத்துறையோட இன்னொரு பேர் என்னது குமாரசாமி. வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி யாருன்னா ஊமத்துறை, குமாரசாமி. அதுக்கடுத்து 3வது ஆள் ஊமத்துறை 2, துரைச்சிங்க 3வது ஆள். மூத்த ஆள் யாருன்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் தான். ஊமத்துறை, குமாரசாமி. 2வது ஆள்னா துரைச்சிங்க, அவர் பேர் என்னது சிவத்தையா. இவங்க 2 பேரும் சகோதரர்கள். இவர்களை வச்சுக்கிட்டு தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் திறம்பட செயல்படுவார். அதில் ஊமத்துறை வந்து மிகவும் சிறப்பான ஆள். நிறைய இடத்துல வீரபாண்டிய கட்டபொம்மனை காப்பாற்றி சில இடத்துல அதிக போரில் தைரியமாக நின்று வெற்றி பெற்று பல இது செஞ்சுருக்காரு. ஊமத்துறையவே நம்ம தனியாக பார்க்க வேண்டியது இருக்குது. அவருக்கே நிறைய வரலாறுகள் இருக்குது. அப்போ அவரோட தம்பி ஊமத்துறை, குமாரசாமி. அடுத்து இன்னொருத்தர் யாரை பார்த்தா துரைச்சிங்கம், சிவத்தையா. இவங்க 3 பேர் குடும்பத்தில் மூத்தவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மு. அவர் இயற்பெயர் கருத்தையா. அந்த கட்டபொம்முன்றது மூலப்பெயர்.
இவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா வீரஜக்க தேவி. இவங்களோட குலதெய்வம் என்னதுன்னா வீரஜக்க தேவி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க மூதையார் விஜயநகர பேரரசு தான் தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே வந்தாங்க. இந்த பொம்முன்றது கெட்டி பொம்மு. என்னது கெட்டி பொம்முன்னு இவர் தான் முத அவங்க அந்த கட்ட பொம்மன் வகையராகவே உள்ளே வர்றது. அந்த வகை வந்து எப்படி உள்ளே வர்றாங்கன்னா பொம்மும் கெட்டி பொம்மு அவங்க தான் முத உள்ளே வர்றாங்க. விஜயநகர பேரரசில் உள்ளே வந்து ஆட்சி புரிகிறாரு இந்த கெட்டி பொம்மு. இந்த கெட்டி பொம்முக்கு பார்த்தீங்கன்னா வாரிசுலாம் இல்லை. இந்த இதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் நம்ம ஜெகவீர பாண்டியன். இவர் தான் வந்து அந்த வாரிசின்மையால் இவர் தான் அடுத்து பாளையக்காரராக மாறுறாரு. யார்? ஜெகவீர பாண்டியன். இவருக்கு தான் என்ன பேர் இருக்குன்னா ஆதி கட்டபொம்மன் இவருக்கு பேர். என்னது? ஆதி கட்டபொம்மன் பேர். யார்? ஜெகவீர பாண்டியன் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோட தந்தை. இவர் வாரிசின்மையினால தான் இவர் தான் அப்புறம் ஜெகவீர பாண்டியன் ஆட்சிக்கு வர்றாரு. அவங்க மூதையார் பார்த்தீங்கன்னா கெட்டி பொம்மு அவங்க முன்னோர்கள் வந்தவங்க. இப்போ ஜெகவீர பாண்டியன் அவர் தான் ஆதி கட்டபொம்மன் அழைக்கிறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனோட தந்தை. இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா 1760 ஜனவரி 3 பிறக்கிறார். சரிங்களா? அடுத்து அப்படியே ஒரு 30 வருஷம் கூட்டினீங்கன்னா 1790 இந்த பார்த்தீங்களா 1790 பிப்ரவரி 2 தான் இவர் என்ன செய்கிறாருன்னா தனது 30வது வயசில் மன்னராக பாளையக்காரத்துக்கு மன்னராக பதவி ஏற்கிறார். இவர் பாஞ்சாலங்குறிஞ்சி 1790 பிப்ரவரி 2. இவர் பார்த்தீங்கன்னா 1760 ஜனவரி 3 பிறந்தா அதுக்கடுத்து 30 வருஷம் கரெக்டாக 30 வயசில் 1790 பிப்ரவரி 2 இவர் மன்னராக பதவி ஏற்கிறாரு. இந்த பாஞ்சாலங்குறிஞ்சி அது எப்படி இந்த பாஞ்சாலங்குறிஞ்சி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அழகிய பாண்டிபுரம்ன்ற ஊர். என்னது ஊர் பேர்? என்னது? அழகிய பாண்டிபுரம். அங்கே பக்கத்தில் என்னென்னா சாலிகுளம். நல்லா நான் வச்சுக்கோங்க, சாலிகுளம். இந்த ஊரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன செய்கிறாருன்னா போய் ஒரு வேட்டைக்கு போயிருக்காரு. அப்போ வேட்டைக்கு போயிருக்க டயத்தில் பார்த்தீங்கன்னா வேட்டை ஆடிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு முயல் இருந்திருக்கு. அந்த முயல் என்ன பார்த்தீங்கன்னா 7 வேட்டை நாய் கொண்டு போயிருக்கேன். அந்த 7 வேட்டை நாயையும் அந்த முயல் எதிர்த்து பின்வாங்க வைக்கிதான். அனைத்துமே அந்த 7 வேட்டை நாயை சமாளித்து அதை அந்த ஒரு முயல் நின்று விரட்டி அவ்வளோ தைரியமாக இருக்குது. அதை வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இந்த இடத்துல இருக்க முயலே இவ்வளோ 7 வேட்டை நாயை வந்து சமாளிக்குதுன்னா அப்போ இந்த இடம் வந்து எப்படி வீரமிக்க இடம்னு சொல்லி நினச்சிட்டு இந்த இடத்துல ஒரு கோட்டையை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 500 மீட்ரு அகலத்திலையும் 300 மீட்டர் நீளத்திலையும் கட்டுறாரு கோட்டை. மிகப்பெரிய என்னது மண்ணாலான ஒரு கோட்டை கட்டுறாரு. அந்த கோட்டைக்கு பேர் தான் என்னது? அந்த ஊருக்கு பேர் தான் பாஞ்சாலங்குறிஞ்சின்னு பேர் வைக்கிறார். அந்த ஊருக்கு என்னது? பாஞ்சாலங்குறிஞ்சின்னு பேர் வைக்கிறாரு. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொஞ்சம் நல்லா பாருங்கள். இந்த கோட்டைக்கான விவரக்கும் என்ன டீட்டெயில்டு எல்லாமே டெப்த்தாக வரியாக தான் வரும். எப்படி கூற்றுக்காரணம் மாதிரி இருந்தாமல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டு இதில் சரியானது எது தவறானதுன்னு அந்த மாதிரியுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை இந்த டாப்பிக்கை முதல்ல ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள். பார்த்துட்டு திருப்பி நீங்கள் படிச்சிங்கன்னா அப்போ என்ன மாதிரி கொஸ்டின் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாகவும் படிச்சிடலாம். அப்போ என்ன செய்கிறாருன்னா இந்த இடம் வீரமாக இருக்குன்னு சொல்லி தான் பாஞ்சாலங்குறிஞ்சி கோட்டையை வந்து அங்கே நான் கட்டுறார். பாஞ்சாலங்குறிஞ்சின்னு அந்த சாலிகுளத்தில் தான் ஒரு கோட்டையை கட்டி அங்கே நான் பாஞ்சாலங்குறிஞ்சின்னு இவர் தான் வந்து பேர் வைக்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இது மரபு ஒலி கதையாகவும் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது உண்மையாக தெரில. ஆத்தர் என்ன சொல்கிறாரு, இது வந்து ஒரு மரபு ஒலி கதையாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்லேயே 47வது பாளையக்காரராகவும் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மு அவங்களோட வரிசையில் பார்த்தீங்கன்னா இவர் 5வது வாரிசாகவும் சொல்கிறாங்க. அந்த கட்டபொம்மன் இதில் வாரிசில் ஆட்சி பண்ணவங்கள இவர் வந்து 5வது தலைமுறைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாளையக்காரரில் பார்த்தீங்கன்னா 47வது பாளையக்காரராக சொல்கிறாங்க. இந்த நம்ம ஏற்கனவே பாளையக்காரர் பாய்க்கையில் பார்த்தோம்னா என்னென்னா மதுரை நாயக்கர் வந்து என்ன செஞ்சிடறாங்க, நவாப்கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சிடறாங்க. மதுரை நாயக்கர் பாளையக்காரர்கள் வந்து என்னது நவாப்கிட்ட வீழ்ந்து முதல்ல மதுரை வந்து ஈஸியாகவே விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஈஸியாக விழுந்தனே 1792 நம்ம நவாப் என்ன செய்கிறாருன்னா ஆங்கிலேயரோட ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிறாரு. என்னது ஆற்காடு நவாப்கிட்ட தான் அந்த மதுரை விழுந்து மதுரை பாளையக்காரர்லாம் யார்கிட்ட இருக்காங்கன்னா ஆற்காடு நவாபுக்கு கீழே இருக்காங்க. அப்போ பேரரசு ஆற்காடு நவாபு கீழே இருக்கிற அந்த பாளையக்காரர்கள்லாம் வரி வசூலித்து அந்த பேரரசுக்கு கொடுக்கணும். இவங்க சிற்றரசு, அவங்க பேரரசு. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நவாப் என்னன்னா 1792 ஆங்கிலருக்கு என்னென்னா வரி வசூலிக்கும் உரிமையை கம்பெனிகிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இந்த நவாப் டீம் என்ன செஞ்சிடறாங்கன்னா அந்த ஆங்கில கம்பெனிகிட்ட எங்களோட சிற்றரசிட்ட நாங்கள் தானே வரி வசூலிச்சுட்ருக்கோம், நீங்கள் வரி வசூலுங்க அப்படின்னு சொல்கிற அந்த உரிமையை வந்து யாருக்கு கொடுத்துட்றாங்கன்னா கம்பெனிக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் கர்நாடக ஒப்பந்தம் சொல்லுவாங்க. 1792 சூல் புக்கில் ஒரு கர்நாடக ஒப்பந்தம் இருக்குது 1801. அந்த கர்நாடக ஒப்பந்தம் என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா இந்த தென்னிந்திய கிளர்ச்சியின் விளைவா 1801 திருச்சி பிரகடனம் இந்த பிரச்சனையெல்லாம் காரணமாக ஆங்கில அரசு முழுமையாக வந்து இதில் இந்த தென்னிந்திய கிளர்ச்சியை வந்து பார்வை
முறையிட்டு அந்த போர் முறைகளில் செயல்பட்டதுன்றதை அந்த பள்ளி பாட புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கர்நாடக ஒப்பந்தம் 1701 நம்ம ஆற்காடு நவாப் என்னது முகமது அலி என்ன செய்கிறாருன்னா, பாளையக்காரர்களோட வரி வசூலிக்கு உரிமையை கம்பெனிகிட்ட கொடுத்துட்றாரு. என்னது, பாளையக்காரர்கள் வரி வசூலிக்கு உரிமையை கம்பெனிக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து எப்படின்னா, இப்போ கம்பெனி தான் இனிமேல் வரி வசூலிக்கும். அப்போ கம்பெனி வரி வசூலிக்குன்னா அந்த ஆட்சியாளர் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு ஆட்சியாளர்கள், அந்த ஆட்சியாளர்கள் இந்த பாளையக்காரர்கள் வந்து சிற்றரசிட்டிருந்து வரியை வசூலித்து அந்த கம்பெனிக்கு கட்டணும். அப்போ கம்பெனி என்ன செய்யுதுன்னா, அந்த ஆட்சியாளர்களுக்கு பிற தேவைகள், அவங்களோட வீட்டுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி தர சொல்லி இந்த கம்பெனி ரிணம் வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ தான் இப்போ இந்த 1792 இந்த உடன்படிக்கையில் தான் இந்த பாளையக்காரர்களுக்கோட எழுச்சி சண்டைக்கான பிரச்சனையே இந்த இடத்துல தான் தொடங்குதுன்னே நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1760 பிறக்கிறாரு. அடுத்த 30 வருஷம் பார்த்தீங்கன்னா 1790 தான் 30 வயசில் பிப்ரவரி 2 தான் அவர் என்ன செய்கிறாரு, மன்னராகவே முடிசூட்டி கொடுறாரு. அதுக்கப்புறமேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து என்னன்னா கரெக்டாக வந்து அந்த வரிகளை மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணி அரசுக்கு வந்து அந்த மன்னர்களுக்கும் நவாபுகளுக்கு சரியாக கட்டிட்டு வந்திருக்காரு. அப்புறம் அந்த ஆட்சியாளர்களுக்கு தொடர்ச்சியாக கப்பம் கட்டிகிட்டே வந்திருக்காரு. முறையாக வரி செலுத்திட்டே இருந்திருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவர் கப்பத்தை வந்து தவறாத கட்டிகிட்டே வந்துகிட்டே இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா, ஒரு பஞ்சம் ஏற்பட்டுருது. என்னது, 1790 ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டுருது. பஞ்சம் ஏற்பட்டிருக்கப்ப இவர் ஒரு இதாக இருக்கார், ஆட்சியாளராக. இவர் போய் மக்கள்கிட்ட வரியை வசூல் முடிக்க முடியல. ஏன்னா மழை இல்லை, விவசாயம்லாம் பாதிச்சிருச்சு, அப்போ வருமானமே வரலை சுத்தமாக. அப்படிங்கிறப்போ மக்கள்கிட்ட போய் இவர் வரி வசூலிக்கும் போது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயமே இல்லை, நாங்களே மிகப்பெரிய பஞ்சத்தில் இருக்கோம், எங்கிட்ட மழை பெய்த்து போனனால விவசாயம் இல்லை, அதனால் விவசாயம் இருந்தால் தான் வரி கட்ட முடியும், இதனால் இப்போ எங்களால் வரி கட்ட இயலாதுன்ட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மக்கள் அனைவரும் தெரிவிச்சிடுறாங்க. அப்போ மக்கள் அனைவரும் தெரிவித்தோடனே வரி வசூல் பண்ணாமல் இவரால் வந்து வரியை வந்து அரசுக்கு செலுத்தாமல் கொஞ்சம் தாமதப்படுத்திட்டு இருக்காரு. ஆனால் இதற்கு முன்னாடி வரைக்கும் என்னது, கப்பத்தை வந்து மிகச்சரியாக ஒழுங்காக கட்டிட்டு வரனால அதனால் அந்த கம்பெனி நிர்வாகத்துக்கு இவருக்குமே நல்ல புரிதல் இருந்திருக்கு. மன்னர் நவாபுங்கிட்டையும் இவர் கரெக்டாக கட்டிடுவார்ன்ற விவரம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுட்டு இருந்திருக்கு. இப்போ இவர் கரெக்டாக கட்டிட்டு வராரு. அப்போ இவர் கட்டிட்டு வர்ற டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சம் ஏற்பட்டனால இவரால் கட்ட முடியலை. அப்போ தான் என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுதுன்னா, நம்ம அந்த கப்பம் வசூலிக்கு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சி கலெக்டர் யார், காலின் ஜாக்சன். யார், காலின் ஜாக்சன். அவர் தான் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1798 ஆகஸ்ட் 18 வச்சுக்கோங்க. இது 200 வருஷத்துக்கு முன்னாடி தான், நமக்கு ஆகஸ்ட் 15 சொன்னால் அதுக்கு அடுத்த 3 நாள் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 18 தான் ஒரு கடிதம் அனுப்புகிறாரு. யாருக்குன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு. 2 வாரத்தில் வந்து நீங்கள் என்னை சந்திக்கணும் அப்படின்ட்டு, இந்த வரி கொடுத்துறதுக்கு 2 வாரத்தில் வந்து என்னை சந்திக்கணும்னு சொல்கிறாங்க. வரி எவ்வளோ பாக்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3310 பக்கோடா பாக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த தங்க நாணயத்தில் அந்த பக்கோடான்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நீங்கள் பள்ளி பாடப்புத்தகம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தெளிவான விளக்கங்கள் இருக்கும். அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3310 பக்கோடா பாக்கி இருக்கு, வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லணுன்னே 2 வாரத்தில் வந்து சந்திக்கணும்னு சொன்னோன்னே இவர் என்ன நினைக்கிறார், வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்மளோட நிலைமையை போய் அவர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட எடுத்து உரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா, இவருக்கு லெட்டரை வச்சுட்டு இவர் ராமநாடுலேருந்து இவர் எங்கே போயிடுறாரு, திருநெல்வேலிக்கு சுற்றுப்பயணம் புறப்படுறாரு. யார், காலின் ஜாக்சன் தான் என்னது, திருநெல்வேலிக்கு வந்து சுற்றுப்பயணம் போயிடுறாரு. அப்போ திருநெல்வேலிக்கு சுற்றுப்பயணம் போனோடனே இவர் என்ன செய்கிறாரு, சரி ராமநாதபுரத்தில் இல்லை 2 வாரத்தில் வர சொல்லியிருக்காரு, நம்ம இவரை இங்கேயே போய் நேரில் பார்த்துருவோம் சொல்லி குற்றாலத்தில் போய் இவரை சந்திக்கிறதுக்காக வீரபாண்டிய கட்டபொம்மன் காத்துட்டு இருக்காரு. அப்போ ஜாக்சன்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கட்டபொம்மன் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு. கட்டபொம்மனை நான் ராமநாடு தான் வர சொன்னேன், இங்கெல்லாம் சந்திக்க முடியாதுன்னு, சந்திக்க அவகாசம் அவர் வாய்ப்பை வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வழங்கலை. இவரும் குற்றாலத்திலலாம் காத்துட்டு இருந்து அங்கேயே இருந்து வெயிட் பண்ணி பார்க்குறாரு, சந்திக்க வாய்ப்பு இல்லை. திருப்பி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 அவர் அந்த சுற்றுலா பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு சொக்கம்பட்டி, கேள்விப்பட்டிருப்பீங்களே, நம்ம தென்காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்குது சொக்கம்பட்டி அல்வாலாம் ஃபேமஸாக இருக்கும். நீங்கள் பழங்காலத்து கடைலாம் இருக்குது. அந்த பாதை வழியாக என்னென்னு திரும்புகிறாரு, சிவகிரி இந்த பாதை வழியாக திரும்புகிறாரு. இவரும் அவரை சொக்கம்பட்டியில் சந்திரிச்சுருவோம் பார்க்குறாரு, சந்திக்க முடியல. சிவகிரியில் சந்திப்போம் பார்க்குறாரு. ஏன்னா சிவகிரி பழையக்காரர்கள் வந்து ஆங்கிலேயருக்கு ரொம்ப நட்புறவுலே இருப்பாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறமேட்டு முதல்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் யார் அடித்து தாக்கி, சிவகிரி அடித்து தாக்கி தான் சிவகிரியை கைப்பற்றுவார். அப்போ என்னன்னா சிவகிரியில் சந்திக்க பார்க்குறாரு, வாய்ப்பு இல்லை. மறுபடியும் என்னது, கமுதி வழியாக வர்றாரு, கமுதிலையும் சந்திக்க முயற்சி பண்ணுறாரு. அப்பயுமே இவரை சந்திக்க விரும்பலை. நேராக வந்து எங்கே போயிடுறாரு, ராமநாட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் ராமநாதபுரத்தில் ஆகஸ்ட் 31 தான் சந்திக்க அனுமதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி வேறு ஆத்தர்கள் சொல்கிறாங்க. ஆனால் பள்ளி பாடப்புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செப்டம்பர் 19 தான் சந்திக்கிறதுக்கான அனுமதி கொடுத்தாங்கன்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆகஸ்ட் 31 சந்திக்க அனுமதி கிடைச்சிருது, அப்பயே சந்திச்சிடறாருன்றாங்க. ஆனால் பள்ளி பாடப்புத்தகத்தில் செப்டம்பர் 19 இருக்குது, நம்ம அதை தான் எடுத்துக்கிறோம். அப்போ என்ன செய்கிறாருன்னா,
அவர் அங்கே போய் சந்திக்க போயிடுறாரு ராமநாதபுரத்தில். அப்புறம் ராமநாதபுரத்தில் என்னென்னா அரண்மனையில் ராமலிங்க விலாசம்னு ஒரு இடத்துல, ராமலிங்க விலாசம்ன்ற ஒரு இடத்துல தான் இவங்க சந்திப்பு நிகழுது. அப்போ இவர் சந்திக்க போகிறப்பே இவர் என்ன செஞ்சிடறாருன்னா, வெளியே வந்து அவர்களை தம்பியை ஊமத்துறை எல்லாத்தையும் ஒரு டீமை தயார்படுத்திட்டு, இந்த படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, நான் போய் பாரு ஒரு 10 நிமிஷத்தில் நான் திரும்பி வரேன், நான் திரும்பி வரலன்னா நீங்கள் உள்ளே வந்துருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாங்களா. அந்த மாதிரி இவர் அப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுட்டு போயிட்டார். இந்த மாதிரி போகிறேன் உள்ளே, நான் போய் திரும்ப காலதாமதம் ஏற்பட்டுச்சுன்னா ஏதாவது விபரீதமாக இருக்கும், நீங்கள் உள்ளே வந்து நம்ம படைகளை கொண்டு வந்து அடித்து மீட்டுட்டு வந்துருங்கன்ற மாதிரி தகவலை சொல்லிட்டு போயிறாரு. ஒரு மறைமுகமாக வந்து இந்த படை வந்து வெளியே அந்த அரண்மனையை சுற்றி தனியாக அப்படியே மக்களாக கலந்து இவங்க இருந்துட்டு இருக்காங்க. அப்போ உள்ளே வந்து இவருக்கு யாருக்கு, ஜாக்சனுக்கும் வந்து இவருக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அப்போ உள்ள இவர் யார், இவரோட அமைச்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணிய பிள்ளை. இவர் அமைச்சர் பேர் என்னது, சிவசுப்பிரமணிய பிள்ளை. இவரோட தான் உள்ளே போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நடத்தையில் ஜாக்சன் அவர் எடுத்து சொல்கிறாரு. ஜாக்சன் இவர் வந்து எப்படின்னா தவறான புரிதல் கண்ணோட்டத்தில் இருக்கார். இவர் சொல்கிறார், இந்த மாதிரி பஞ்சம் ஏற்பட்டுருச்சு, அதனால் எங்களால் வந்து வரி கட்ட முடியல, மக்கள்கிட்ட இருந்து வரி வசூலிக்க முடியல, நான் எப்படியாவது கட்டிடுறோம் அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்குது. அவர் வந்து இந்த காரணத்தால் என்னால் ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லி இவரை ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது இவருக்கு ஆத்திரம் ஏற்படுத்திடுது. அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் வரி கட்டாதனால இவங்க இங்கேருந்து வெளியே போகக்கூடாதுன்ற மாதிரி கதவை சாத்திருங்க, இவங்க வெளியேறக்கூடாது, அதுக்கு தடை விதிக்கிறேன்னு சொல்லி ஜாக்சன் ஒரு உத்தரவை கொடுத்துட்றாரு. அப்போ இவங்க அதை விட்டு வெளியேற முடியல. இவர் தான் முன்னாடியே சொல்லிட்டு வந்திருக்காருல்ல, பாரு நான் வரலைன்னா நீங்கள் உள்ளே வந்துருங்கன்ட்டு. பார்க்குறாங்க இவங்களை வெளியே ஆள் வரல, உள்ளே போயிடுதுங்க. உள்ளே போய் அடித்து அவங்கள அந்த லாக் பண்ணி வச்சுருந்ததை உடச்சி உள்ளே போயிடுதுங்க. ஊமத்துறை டீமு போய் இவங்களை மீட்டு எடுக்கையில் கைகலப்பு ஏற்படுது. அப்போ கைகலப்பில் அங்கே ஆங்கிலேயரில் ஒரு வேலை பார்க்குற அந்த கிளர்க்கு இருக்கார்ல, அந்த கிளர்க்கு வந்து இது பண்ணுறாரு, கத்தி எடுத்து அந்த கிளர்க்கை குத்திடுறாங்க. அந்த கிளர்க்கு வந்து இறந்துடுறாரு. அதோட ஊமத்துறை என்ன செஞ்சிடறாருன்னா, இவரை மீட்டிட்டு போக ஒரு கைகலப்பு சண்டை பிரச்சனை ஏற்பட்டுருது. வீரபாண்டிய கட்டபொம்மனை மீட்டுட்டு வெளியே கொண்டுட்டு வந்துடுறாங்க. ஆனால் அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தை அங்கே விட்டுறாங்க. அவரை தவற விட்டானே அவர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, ஆங்கிலேய கம்பெனி அரசு என்ன செஞ்சிருது, சிவசுப்பிரமணிய பிள்ளையை கைது பண்ணிடுது. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஊமைத்துறைகளும் தப்பிச்சு அவங்க பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி வந்துடுறாங்க. வந்துட்டு உடனே என்ன செய்கிறாருன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிக்கு ஒரு கடிதம் வேகமாக வைக்கிறார். இந்த மாதிரி நான் போய் இவரை சந்திக்க போனேன், இவர் எங்களுக்கு வந்து இப்படி பண்ணார், அங்கே ஏற்பட்ட பிரச்சனையில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத விரிவாக வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து ஒரு கடிதமாக வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வச்சிடுறாரு. அந்த கடிதத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்பட்டதில் இப்படி நடந்துருச்சு, நிலவில் அமைச்சர் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டார், அவரை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் அந்த கம்பெனிக்கு ஒரு கடிதம் வச்சுருந்தார். அந்த கடிதத்தின்படி பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து எட்வர்ட் கிளேவ் என்ன செய்கிறாருன்னா, அப்போ எட்வர்ட் கிளேவ் தான் என்ன இருக்கார், ஆளுநராக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு சரணடைய வேணும், உங்களை நாங்கள் விசாரணை செய்வோம், அந்த ஜாக்சன் இருக்கார்ல அந்த ராமநாதபுரம் கலெக்டர், அவரை நாங்கள் பண்ணிக்க செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு தகவல் தெரிவிக்கிறாங்க. தகவல் தெரிவிச்சுட்டு என்னென்னா, விசாரணை கமிஷன் ஒன்று போடுறோம் இந்த நிகழ்வை விசாரிக்கிறதுக்காக சொல்லி கம்பெனி வந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறாங்க. அந்த விசாரணை கமிஷன் தான் பார்த்தீங்கன்னா வில்லியம் ப்ரௌன், வில்லியம் ஓர், ஜான் காஸ்மேயர், இவங்க 3 பேரை கொண்ட ஒரு குழுவாக போட்டு ஒரு விசாரணை கமிஷன் வைக்கிறாங்க. அந்த விசாரணை கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1798 டிசம்பர் 15 வந்து அந்த விசாரணை கமிஷனில் வந்து இவர் ஆஜராகி வீரபாண்டிய கட்டபொம்மன் உங்கள் தரப்பு நியாயங்களை நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்றது இந்த தகவல் தெரிவிக்கிறாங்க. அப்போ வில்லியம் ப்ரௌனும் வில்லியம் ஓர்மும் ஜான் காஸ்மோரான்ற இவங்க வந்து என்னென்னா விசாரிக்கிறதுல என்ன தெரிய வருது, கட்டபொம்மன் வந்து இந்த மாதிரி பாளையக்காரர் வந்து ஆங்கிலேய கம்பெனிக்கு கீழ்ப்படியை மறுக்கிறாங்க அப்படின்ட்டுச்சு. அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை, இவர் ஆங்கிலேய எதிர்க்கிறான்ற அதற்கான ஆதாரமும் எதுவுமே இல்லை. அப்போ வந்து ஜாக்சன் வந்து என்னன்னா இவர் அலைய விட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஆமாம் இவர் ஒரு 23 நாளுக்கு மேலே அலைய விட்டுட்டாரு அப்படின்ட்டு இவங்க விசாரணையில் தெரிய வந்துடுது. அப்புறம் இவரை வந்து அங்கே உள்ளே வந்து மறைச்சிட்டாங்க, கைது பண்ணி. அந்த சூழ்நிலையில் பாதுகாப்பு கருதி இவர் வெளியே வரும்போது இந்த மாதிரி இது நிகழ்ந்துருச்சு. அப்போ ஜாக்சன் மேலே தான் தப்பு இருக்குது, இவர் மேலே தப்பு இல்லை, இவர் ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருது, இந்த குழு தீர்ப்பளிச்சிருது. 23 நாள் அலைய விட்டாங்கன்னா இவரை வந்து கட்டபொம்மன் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணை கமிஷன் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா, இவர் தொடர்பாக அறிக்கையை வந்து கம்பெனிக்கு வழங்கிடுச்சு. அப்போ அறிக்கை கம்பெனிக்கு வந்தோடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
சிவசுப்பிரமணிய பிள்ளையை வந்து அமைச்சரை விடுவிச்சிருவோம். அப்புறமேட்டு அந்த இறந்தாரில் அந்த கிளர்க்கு அவரோட குடும்பத்துக்கான இழப்பீடை வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நீங்கள் தான் வழங்கணும். அதுபோக அந்த எங்களுக்கு கட்ட வேண்டிய கப்பத்தை வந்து நீங்கள் கட்டுங்க, 3310 பக்கோடா பாக்கி இருக்கல கட்டுங்கன்னா இவர் என்ன செய்கிறாருன்னா 1080 பக்கோடா பாக்கி வச்சுட்டு 1080 பக்கோடா மட்டும் பாக்கி வச்சுட்டு மீதியெல்லாம் என்ன செஞ்சிடுறாரு, இவர் வந்து கம்பெனிக்கு வந்து செலுத்திடுறாரு. அப்போ செலுத்திட்டு வந்தோடனே இவர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஜாக்சனை நீக்கிட்டு எஸ்ஆர் லக்ஸிங்டன் அப்படின்றவரை அந்த ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கிறது கிழக்கிந்திய கம்பெனி. இப்போ கதையை நீங்கள் பார்த்துக்கிட்டே வர்றீங்க. அவர் 60 பிறக்கிறாரு, 90 முடிச்சு விட்டுறாரு. முடிச்சு விட்டு இப்படி நடந்திருக்கு. இந்த 1792 ஒரு உடன்படிக்கையின்படி அந்த கம்பெனியை வரி வசூலிக்கிற உரிமை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 98 பஞ்சம் வந்துடுது. பஞ்சம் வந்தவொடனே கட்ட முடியலை. அப்போ 98 இவர் வந்து இந்த விசாரணைகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. 1798 இந்த பிரச்சனை நடந்து இவர் கப்பம் கட்ட அலைஞ்சு இவர் பிரச்சனையாகி இப்படி கைகலப்பு ஏற்பட்டது. இப்படி அப்படியே தொடர்ச்சி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா இவர் விடுதலை செய்யப்பட்டுறார், நிரபராதின்னு இவர் வந்துட்டு இருக்காரு. இவருக்கான யோசனை என்ன நினைக்குதுன்னா கம்பெனி நியாயமாக நடக்குது. என்னது, கிழக்கிந்திய கம்பெனி நியாயமாக நடக்குது. ஒரு தவறுனா என்ன, இதை வந்து எப்படின்னு சொல்லி விசாரணை கமிஷன் முறையாக விசாரிக்குது, எல்லாமே சரியாக செய்யுது. ஆனால் அங்கே வர்ற ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியாளரும் சரியில்லை. இவங்க வந்து விரோத போக்க கண்டிச்சுன்னா நம்ம இப்படியே வந்து இருக்க முடியாது அப்படின்ட்டு இவருக்குள்ளே தோணுது. ஆனால் இவருக்கு வந்து என்னென்னா நம்மளை இந்த ராமநாடு மாவட்டத்தில் நடந்த அந்த சம்பவம் வந்து இவருக்கு உள்ள இதாகவே இருக்குது. நம்மளை இப்படி அசிங்கப்படுத்தினான் அவமானப்படுத்தினான்னு இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ தான் இவர் என்ன நினைக்கிறார்னா இனி வந்து இவங்களுக்கு ஆதரவாகவோ கப்பம் கட்டி நம்ம செயல்படக்கூடாது, இனிமேல் இவங்களுக்கு எதிராக தான் நம்ம செயல்படணும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா அவரை ஜாக்சனை சந்திக்க போயில ஒவ்வொரு சொக்கம்பட்டி போகிறாரு, சிவகிரி போகிறாரு. சிவகிரி வந்து இவர் ஒரு பாளையக்காரர், அவர் ஒரு பாளையக்காரர். சிவகிரி பாளையத்தில் அவர் இருக்கிற டயத்தில் இவர் போகிறப்ப இவர் அங்கேயும் சந்திக்க முறைச்சு ஏளனம் பண்ணுறாங்க. அப்போ அந்த பாளையக்காரர்கள்லாம் இவர் ஒரு பாளையக்காரன்ற மரியாதை இவருக்கு அந்த டயத்தும் வழங்கலை. இதை எல்லாத்தையும் இவர் பார்த்துட்டு போயிட்டு போனவர் தான். இவர் என்ன செஞ்சுறாரு, வந்து யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு முதல்ல என்ன முடிவு எடுக்கிறாருன்னா 1799 ஜூன் 1 என்ன செய்கிறாருன்னா சிவகங்கையில் போய் மருதுபாண்டியரை முதல்ல சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 1 கேட்குறாரு. கேட்டுட்டு எப்போ சந்திக்கிறாருன்னா ஜூன் 5 தான் சந்திக்கிறாரு. எப்போ சந்திக்கிறாரு, ஜூன் 5 தான் சந்திக்கிறாரு. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா பாருங்கள். இவர் எப்போ போனார், 500 படையோடு போனாரா, நிறைய வீரர்களை கூட்டிகிட்டு போனாரா, ஜூன் 5 சந்திச்சாரான்னு இந்த மாதிரியும் கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம்னா எது இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு அந்த ஏரியாவை நம்ம கரெக்டாக ரீட் பண்ணிட்டு போகலாம். ஜூன் 1 அனுமதி கேட்குறாரு, ஜூன் 5 தான் யாரை மருதுபாண்டியரை சந்திக்கிறாரு. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா இவர் 500 படை வீரர்களோடு போய் சந்திச்சாருன்னா 500 படை வீரர்லாம் சந்திக்கலை. இவங்க ஒரு குறிப்பிட்ட அணியாக மட்டும் போய் இவர் ஊமத்துறா இவங்க தம்பி சகோதரர் எல்லாம் போய் இவங்க சந்திச்சுட்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் சந்திச்சுட்டு இவர் வந்த பிறகு யோசிக்கிறாரு, இந்த சிவகிரி வந்து நம்மளை அவமானப்படுத்திட்டு இருந்தேன், இந்த சிவகிரி வந்து பாளையக்காரர் ஆங்கிலேயருக்கு கம்பெனிக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கான். ஆனால் அந்த சிவகிரியோட மன்னரோட மகனும் மருமகனும் ஆங்கிலேயர் கம்பெனிக்கு எதிராக தான் இருந்தாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, ஒரு திட்டம் போடுறாரு. ஃபஸ்ட்டு அடித்து சிவகிரியை கைப்பற்றி வரும். அப்போ ஆங்கில அரசு என்ன நடந்துட்டு இருக்குன்னா 4வது மைசூர் வார் நடந்துட்டு இருக்கு. அந்த மைசூர் போர் ரொம்ப கடுமையாக போய்கிட்டு இருக்க டைம். அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா சிவகிரிக்கு வந்து அவரோட படைத்தளபதி தளவாய் குமாரசாமி நாயக்கர் தலைமையில் வந்து ஒரு படையை அனுப்ப முடிவு பண்ணுறாரு. எதுக்கு ஃபஸ்ட்டு சிவகிரியை கைப்பற்றன்னு இவர் பார்க்குறாருன்னா இவர் பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கார். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ஏற்கனவே ஒரு மரபொலி கதை இருக்குது. என்னென்னா அந்த கதை ஒளி ஒரு சமவெளியில் தான் அந்த கட்டடம் கட்டியிருக்காங்க, அந்த இது இருக்குன்னு சொல்லுது. ஏதாவது அந்த சமவெளியில் கட்டியிருக்கனால போரில் வந்த இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை தாங்காது, அதனால் இந்த மாதிரி சிவகிரி கோட்டை மலை இந்த மாதிரி இதில் வச்சு கட்டிக்கிட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு முதல்ல நம்ம வந்து இவங்களை எப்படி சண்டை போட போகிறோம், சிவகிரி கோட்டையை நம்ம கைப்பற்றினா நமக்கு நல்லா இருக்குமே சொல்லிட்டு தான் என்ன செய்கிறாரு, ஃபஸ்ட்டு தளவாய் குமாரசாமி நாயக்கரோட அனுப்பிச்சி விட்றாரு. இவர் சிவகிரி கோட்டையை அனுப்பிச்சி விட்டது ஆங்கில அரசுக்கு தெரியும். சிவகிரி கோட்டையை போய் எளிதாகவே வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கைப்பற்றுறாரு. கைப்பற்றினோடனே இவங்களுக்கு வந்து என்ன தகவல் தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி ஆங்கில கம்பெனிக்கு எதிரான நடவடிக்கையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஈடுபடுறாரு. இவர் மருதுபாண்டியரை பார்க்க சந்திக்க போனதையே வந்து ஆங்கில அரசு இவரை ஒரு ஆளை போட்டு கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இவர் வந்து எப்படி மறுபடியும் சரியாக இருக்காரா இல்லை நம்மளுக்கு எதிராக கிளர்ச்சி எது செய்கிறாரு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மருதுபாண்டியரை சந்தித்த தகவல் எல்லாமே தெரியும். ஆனால் அவங்களுக்கு அந்த மைசூர் வார் நடந்துகிட்டு இருந்தனால எதுவும் இப்போதைக்கு வேணான்ற மனநிலையில் இருந்துகிட்டு இருப்பாங்க. கடைசியில் இவர் சந்திச்சு வந்துடுவார். கரெக்டாக சிவகிரியை கைப்பற்றிடுவார். கைப்பற்றினே இந்த 4வது மைசூர் போர் அந்த டயத்தில் நிறைவாயிரும். என்னது 4வது மைசூர் போரில் அதுக்கு மைசூர் போர் நடந்துக்கிட்டு இருந்த வரைக்கும் யாருக்குன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எல்லா விஷயங்களும் சாதகமாக நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த மைசூர் போர் தோத்ததுமே இவருக்கு பாதகமாக முடிஞ்சிடும். மைசூர் போர் முடிஞ்சோன்னு என்னென்ன அப்போ இந்தியாவில் இருக்க படையை எல்லாத்தையும் திரட்டிட்டு வரலாம். அப்போ என்னென்னா 1799 நம்ம வெள்ளேசி பிரபு தான் இருக்கார். என்னது அவர் தான் என்னது துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்து நிறையா நாடுகள் அப்போ கைப்பற்றிக்கிட்டு அந்த
ஆங்கில கம்பெனி ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சிக்கு அந்த துணைப்பட திட்டம் முக்கிய ஒரு காரணம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த துணைப்பட திட்டத்தில் அந்த வெள்ளேசி இருக்கார். அப்போ தான் அவருக்கு வந்து நம்ம சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி பாளையக்காரர்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, முழுவதுமாக இந்த பாளையக்காரர்களை ஃபுல்லாக ஒழிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெள்ளேசி பிரபு வரார். அந்த நேரத்தில் முதல்ல வந்து மைசூர் போர் நடந்துட்டு இருக்காரு. அவர்களால் இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு பொறுமையாக இருந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக மைசூர் போரில் இவங்க வெற்றி அடைஞ்சோடனே வெள்ளேசி பிரபு ஒரு படைகளை திரட்டிட்டு வராரு. திரட்டிட்டு வந்து எப்படி காலம் காத்துட்டு இருக்காங்க, எப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனை தாக்குவோம் அப்படின்ட்டு தாளங்களை தான். அப்போ தான் என்ன நடக்க போகுது, 1799 இந்த பாஞ்சாலங்குறிச்சி போர் நடக்க போகுது. இந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு இவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த என்ன சொல்லுவாங்க, பழுத்த காய்ச்சின கம்பியில் வந்து அடித்தா அந்த இது இருக்கு மாதிரி அந்த மாதிரி காரணம் தேடிட்டு இருக்காங்க. அடிக்கிற அடியில் அந்த பாளையக்காரர் முறை இனிமேல் தலையெடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நடவடிக்கையில் தான் இந்த வெள்ளேசி பிரபு என்ன செய்கிறாருன்னா, மேஜர் பேனர்மேன் தலைமையில் வந்து ஒரு டீமை ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்கிறாருன்னா, உள்ளே அனுப்புகிறாரு. எங்கே, பாஞ்சாலங்குறிஞ்சி கோட்டைக்கு வந்துடுறாங்க. வெளியே வந்து இவங்களை எப்படி தாக்கலான்ற முறையில் செயல்படுத்திட்டு இருக்காங்க. செயல்படுத்திட்ட வெள்ளேசி பிரபு வந்துட்டார். வெள்ளேசி பிரபு என்ன செய்கிறாருன்னா, இந்த மேஜர் பானர்மேனை வந்து அனுப்புகிறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எப்படி இவங்களை வந்து இந்த பாளையக்காரர்களை மொத்தமாக ஒழிச்சு விடணும் அப்படின்ட்டு இந்த மேனேஜர் பானர்மேனுக்கு அதிக அதிகாரங்களை கொடுத்து அதிக ஆயுதங்களை கொடுத்து அனுப்பிச்சி விட்றாரு. ஆயுதம் கொடுத்து இந்த மேஜர் பானர்மேன் என்ன மாதிரி வர்றாரு, ராம்நாடு வழியாக திருநெல்வேலி வந்துடுறாரு. ராம்நாடு வழியாக திருநெல்வேலி வந்து 1799 செப்டம்பர் 4 வந்து பாளையங்கோட்டையில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து எங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 1 ஒரு இறுதி எச்சரிக்கையை வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அனுப்புகிறாரு. ஆனால் வெளியே வந்து என்னென்னா போர் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திட்டாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. இவர் வந்து சந்திச்சுட்டா ரிவேட் பண்ணிடுவோம், சந்திக்கலைன்னா கண்டிப்பாக வந்து இந்த பாளையங்கோட்டையை தகர்த்துருவோம், பாஞ்சாலங்குறிச்சியை தகர்த்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோட வந்து செப்டம்பர் 1 இறுதி எச்சரிக்கை அனுப்புகிறாங்க. 4 வந்து நீ பாளையங்கோட்டையில் எங்களை சந்திச்சே ஆகணும்னு. ஆனால் இவர் என்ன செஞ்சிடறாரு, உங்களை பாளையங்கோட்டையிலலாம் வந்து எங்களால் சந்திக்க முடியாதுன்னு சொல்லி சந்திப்பை மறுத்துறாரு. என்னது, சந்திக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை, உங்களை வந்து சந்திக்க வேண்டிய எங்களுக்கு அவசியம் இல்லை, சந்திக்க முடியாதுன்னு இவர் வந்து பதிலை தெரிவிச்சுறாரு. பதிலை தெரிவிச்சோன்னா என்ன செய்கிறாங்கன்னா, ராமலிங்கம் முதலியார்னு ஒருத்தர், யார், நம்ம மேஜர் பேனர்மேன் என்ன செய்கிறாரு, ராமலிங்கம் முதலியார்ன்றவரை உள்ளே அனுப்பி விட்றாங்க. என்னது, ராமலிங்கம் முதலியார் உள்ளே போய் அனுப்பிச்சு நீ என்னன்னு அவரை பேசி சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி அனுப்புகிறாங்க. இவர் பேச்சுவார்த்தைக்கு வர்றாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இந்த மாதிரி கூப்பிட்றாங்க வாங்கன்னு, அதெல்லாம் பார்க்க முடியாது போங்க அப்படின்னு சொல்லி இவரை திருப்பி அனுப்பிடுறாங்க. அப்புறம் இந்த ராமலிங்க ரெடியிலர் தான் என்னென்னா உள்ளே இருக்க திட்டங்கள் எங்கெங்கே படைகள் எப்படி பண்ணிடுற அனைத்தையும் கண்காணிச்சுட்டு வந்து இந்த மேஜர் பேனர்மேனுக்கு வந்து இவரை தகவலாக ராமலிங்க முதலியார் சொல்லிடுறாரு. அப்போ தெற்கு கோட்டை கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் தெரிவிச்சுன்னு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பீரங்கி படைங்கெல்லாம் என்னது தெற்கு நோக்கி நகட்டிட்டு போயிடுறாங்க பீரங்கியை. அப்புறம் என்னென்னா மேற்கில் கொஞ்சம் இதுவாக இருக்குன்ற அனைத்து விவரங்களையும் வந்து இந்த ராமலிங்க முதலியார் வந்து அந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து தகவலாக தெரிவிச்சிடறாரு. உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மேற்கில் வந்து எட்டயபுரம் திருவிதாங்கூர்லேருந்து வந்த படை வீரர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, நீங்கள் மேற்கு தாக்குங்க, நாங்கள் தெற்கு தாக்குறோம்னு சொல்லி உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு உதவி செய்யறதுக்காக அருகில் உள்ள ஊர் சிற்றரசு எல்லாம் வந்து ரொம்ப கடுமையாக வந்து இவருக்கு உதவி புரியறதுக்காக கோட்டைக்குள்ள வந்து இருக்காங்க. இப்போ போர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தெற்கில் பீரங்கி தாக்குது, மேற்கில் இவங்க தாக்கிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஊமத்துறை வந்து ரொம்ப கடுமையாக சண்டை போடுறாரு. சண்டை போட்டு யாருன்னா, அவங்க படை ஆங்கிலேய படத்தளபதி காலின்ஸ் வந்து கொலை செய்யப்படுகிறார். ஆங்கில படத்தளபதி காலின்ஸ் வந்து கொலை செய்யப்படுகிறார். போர் முற்றுது. பேனர்மேன் என்ன நினைச்சாரு, நம்மகிட்ட பீரங்கி இருக்கு, ஆயுதங்கள் இருக்கு, நம்ம விரைவாக ஜெயிச்சிடலான்ட்டு ரொம்ப எளிமையாக நினச்சி வந்தவர் கட்டபொம்மன் கொடுத்த அதீத போர் முறை யுக்தியெல்லாம் பார்த்துட்டு வந்து ரொம்ப அவருக்கு கஷ்டமாயிருச்சு. ஜெயிக்கிறதே ரொம்ப கடினமாகி ரொம்ப போராட்டம் நடத்தி ஒரு வழியாக வந்து அடையிறப்ப கிளர்ச்சியாளர்கள் உள்ள சண்டை போட்டுருந்தாங்க. இனிமேல் வந்து நிறையா பேர் இறந்துட்டாங்க, இனிமேல் சமாளிக்க முடியாதுன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கிளர்ச்சியாளர்கள் வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலேருந்து தப்பிச்சு வெளியே ஓடுறாங்க. ஓடும்போது எந்த வழியாக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடல்குடியை நோக்கி தப்பிச்சு போகிறாங்க. என்னது, கடல்குடி. அந்த கடல்குடியில் தான் என்ன செய்கிறாருன்னா, நம்ம அவரோட அமைச்சர் இருக்கார்ல சிவசுப்பிரமணிய பிள்ளை, அவர் அங்கே கைது செய்யப்படுறாரு. இவர் தான் ஏற்கனவே எங்கே கைது செய்யப்படுவார், ராமநாதபுரம் அந்த ரகுநாத விலாசத்தில் நடந்துகிட்டு இருக்க பிரச்சனையில் கைகலப்புலையுமே சிவசுப்பிரமணிய கைது கொள்ளப்பட்டு இந்த விசாரணையில் இவரை விடுதலை பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் இவர் இங்கே இந்த போர் சண்டை முடிஞ்சுன்னு இவர் இங்கே மறுபடியும் இங்கே கைது செய்யப்பட்டுருவார். ஆனால் பள்ளி பாடப்புத்தகத்தில் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்லர்பட்டியில் தான் இவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு ஸ்கூல் புக்கில் இருக்குது. நம்ம ஆத்தர் எங்கே பார்த்துருக்காங்கன்னா, கடல்குடியில் தான் இவர் கைது செய்யப்பட்டாருன்னு இருக்குது. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க கல்லர்பட்டியை கூட எடுத்துக்கலாம். இப்போ கல்லர்பட்டியில் சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டுறாரு. கைது செய்யப்பட்டோன்னே இவர் வந்து என்ன செஞ்சுறாருன்னா, கடல்குடியிலேருந்து தப்பிச்சு வீரபாண்டிய
கட்டபொம்மனும் போய் ஒரு காட்டுக்குள்ளே களப்பூர் காட்டில் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. எங்கே? களப்பூர் காட்டில் போய் ஒளிஞ்சிருக்காரு. அப்போ அங்கே புதுக்கோட்டை மன்னன் விஜய ரகுநாத தொண்டைமான், என்னது புதுக்கோட்டை மன்னன் விஜய ரகுநாத தொண்டைமான் தான் என்ன செஞ்சிடறாரு, இவர் களப்பூர் காட்டுக்குள்ளே இருக்காருன்னு சொல்லி ஆங்கிலேயருக்கு காட்டி கொடுத்து பிடிச்சே கொடுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவர் தான் சொல்லுவாங்க, இந்த எட்டப்பேன் வேலை பார்த்துட்டான், இவன் தான் வந்து ஆங்கிலேயர்கிட்ட வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை காமிச்சு கொடுத்துட்டான்னு. இவர் காமிச்சு கொடுக்காட்டினாலும் அவங்க தப்பிச்சு போக நிறைய வழிமுறைகள் இருந்துச்சு. இவர் காமிச்சு கொடுத்துறாரு. களப்பூர் காட்டில் இருந்து இவரை வந்து யாரை வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது பண்ணி கொண்டுட்டு போயிடுறாங்க. கொண்டுட்டு போனப்போ இந்த 1799 செப்டம்பர் 13 என்ன செஞ்சிடறாங்கன்னா, அந்த இவங்களுக்கு உதவுன நாகலாபுரம் சுந்தரபாண்டியன் என்ன செய்கிறாங்கன்னா கோபாலபுரத்தில் தூக்கிடுறாங்க. நம்ம சிவசுப்பிரமணியனை வந்து என்ன செய்கிறாங்கன்னா நாகலாபுரத்தில் தூக்கிடுறாங்க. எப்படி? மாற்றி மாற்றி நாகலாபுரம் அண்ணன் அந்த நாகலாபுரத்தில் இருந்தவரை சுந்தரபாண்டியனை என்ன செஞ்சிடறாங்கன்னா கோபாலபுரத்தில் தூக்கிடுறாங்க. நம்ம சிவசுப்பிரமணிய பரானை எங்கே செஞ்சிடறாங்க? நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 என்ன செஞ்சு தூக்கில் போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் செப்டம்பர் 16 இவர் பாளையக்காரர் மன்றத்தில் முன்னாடி யாரை வீரபாண்டிய கட்டபொம்மனை விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் அனைத்தையுமே ஒத்துக்கிட்டார். எந்த இதுக்குமே பின்வாங்க, ஆமாம் பண்ணோம், அப்படி தான் இருப்போம், இப்படி தான் இருப்போம், உங்களை வந்து எங்கள் இதில் நீங்கள் எப்படி ஆள முடியும், நாங்கள் தான் எல்லாரும் உங்கள் நிர்வாகம் வந்து எல்லாத்தையும் எதிர்த்து அந்த மன்றத்திலேயே பேசுகிறார் பாளையக்காரர். அப்போ எல்லாத்தையும் குற்றத்தை தானே ஒத்துக்கிட்டார். எதுக்குமே மண்டியிடலை, உனக்கு மரண தண்டனை அதை பற்றி கவலைப்படவில்லைன்னு செருக்குடனே இருந்திருக்காரு அந்த மன்றத்தில் இருந்து. அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா 16 விசாரணை செஞ்சுட்டு செப்டம்பர் 17 வந்து எங்கன்னா நம்ம கயத்தாரில் வந்துருக்கிற புளிய மரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து தூக்கில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாரு, செப்டம்பர் 17 மென்ஷன் பண்ணுறாரு. பட் நமக்கு வேறு பள்ளி பாடப்புத்தில் தூக்கிலிட்ட தேதியை உறுதியாகவும் அவங்க சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நெட்டிலே வேறு எதுலேயும் அடிச்சிங்கன்னா என்னென்னா அக்டோபர் 16 தான் இவர் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ நம்ம வந்து பெரும்பாலும் அக்டோபர் 16 தான் எடுக்கிறாங்க. இதில் வந்து நிறையா பேருக்கு நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு 200 ஆண்டுக்கு முன்னாடி இதை போய் சர்ச் பண்ணி எடுக்கிறப்போ ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு இதுவாக மாறி 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 இருக்குது. ஆனால் இந்த ஆத்தர் வந்து சொல்கிறதில் இந்த தேதியை தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த தேதி இப்போ தான் ரிலேட்டடாக செப்டம்பர் 4 இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. பட்டு அந்த ஒரு 10 நாள்லேயே இந்த நிகழ்வு நடந்திருக்கலான்னு இருக்குது. உள்ள ஒரு மாதம் தப்பிச்சு இருந்து அப்போ அக்டோபரில் கூட பிடிச்சி இந்த நிகழ்வு நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ என்ன நிகழ்வு நடந்ததுன்னு நம்மளாக தான் எடுத்துக்கிறோன்னு அஷ்யூம் பண்ணி அக்டோபர் 16 பெரும்பாலும் எடுத்துக்கிறாங்க. அதனால் அதையே கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கயத்தாரில் இவரை தூக்கில் இட்டுட்டாங்க. தூக்கில் இடும்போது இவர் வந்து செருக்குடனே இருந்திருக்காரு. இருந்து வந்து அவங்களுக்காக எந்த இதுவுமே அவர் அந்த இதில் போடணும் எந்த இதுவுமே பயப்படவும் செய்யலை. ஆனால் அந்த எழுத்தாளர்கள் வந்து என்ன இவரை சொல்கிறாங்க, இவர் வந்து என்ன சொல்கிறாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர் பிறவிலேயே இருந்து ஒரு புரட்சியாளர்லாம் கிடையாது. இவர் எப்படி பிறவிலே ஒரு புரட்சியாளர் கிடையாது, இவர் இடையில வந்த ஒரு கிளர்ச்சியாளர் சொல்கிறாங்க. இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், இவர் பிறவி போராளி அல்ல, சூழ்நிலை காரணத்தில் தான் கட்டபொம்மன் வந்து என்னது கிளர்ச்சிக்காரனாகவே மாறினார். இவர் பிறவிலே வந்து ஒரு புரட்சியாளராக இல்லை, பிறவி போராளியாக இவர் இல்லை, சூழ்நிலை காரணமாக தான் இவர் வந்து என்னது கிளர்ச்சியாளராக மாறினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வீரமுடன் செருக்குடன் வந்து ஆங்கிலேயரை வந்து தென்னிந்தியாவிலேருந்து மிக கடுமையாக வந்து எதிர்த்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேறு படத்துலையோ இதுலையோ பார்த்தீங்கன்னா மாமனா மச்சானா மானம் கட்டவனே இந்த வசனங்கள்லாம் நிறையாவே வரும். மஞ்சள் அரைச்சாயா உனக்கு எதுக்கு வரி கிஸ்தி கொடுக்கணும், அந்த கதையெல்லாம் இங்கே வந்து இல்லை. இதுதான் ரியல் ஸ்டோரி. இவர் ஒழுங்காக கப்பம் கட்டிட்டு முறையாக நடந்துட்டு இருந்திருக்காரு. பஞ்சம் ஏற்பட்டுருது, பஞ்சத்தினால் வரி கட்ட முடியல. அந்த ஜாக்சன் இவரை வந்து இவரை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தின காரணத்தினால ஒரு கைகலப்பு ஏற்படி பிரச்சனையாயிரு. திருப்பி கம்பெனிக்கு இவர் லெட்டர் வச்சு திருப்பி விசாரணையில் இவருக்கு முடிவாகி இவருக்கு தீர்ப்பாகி நிரபராதி வந்துடுது. மறுபடியும் வரும்போது தான் யோசிக்கிறாரு, கம்பெனி நல்லா நடக்குது, பட் இந்த ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்களே வேறு வழி இல்லைன்னு சொல்லி அப்பப்பா இவர் என்னது இந்த போராட்டத்தில் இறங்கி ஃபஸ்ட்டு சிவகிரியை கைப்பற்றாரு. சிவகிரியை கைப்பற்றி முடித்தோடனே என்ன ஆயிடுது, வெள்ளேசி பிரபு வந்து நேரடியாக இவரை தாக்கி பாஞ்சால குறைஞ்ச வீதியாகி இவரை வந்து கயத்தாரில் தூக்கில் இட்டுறாங்க. இப்போ வந்து இதில் என்னென்னா ஊமத்துறை தப்பிச்சு போயிடுறாருல, ஊமத்துறையை கைது பண்ணி பாளையங்கோட்டை சிறையில் வச்சுருவாங்க. அவன் கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டுட்டார். அவருடைய சகோதரர் பார்த்தீங்கன்னா ஊமத்துறை என்ற குமாரசாமி, இன்னொரு தடவை துரைசிங்கன்ற செவத்தையா, வீரபாண்டியன் ஒன்று, அவர் பேர் கருத்தையா, அதான் வீரபாண்டியன் ஒன்று, ரெண்டாவது வந்து ஊமத்துறை, மூணாவது பார்த்தீங்கன்னா செவத்தையா. இவங்க 3 பேர் சகோதரர்கள். இப்போ வீரபாண்டியன் கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டோன்னே நம்ம ஊமத்துறை என்ன செஞ்சிடறாங்கன்னா கைது பண்ணி பாளையங்கோட்டை சிறையில் வச்சுடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1801 பிப்ரவரி மாதம் என்ன செய்கிறாரு, பாளையங்கோட்டை சிறையிலிருந்து
சிறையிலிருந்து தப்பிச்சிடுறாரு. யார்? ஊமத்துறை. அவ்வளோ பெரிய கெடுபிடி, அவ்வளோ பெரிய பாதுகாப்போடு இருந்த அரணையை உடைச்சிட்டு பாளையங்கோட்டை சிறையிலிருந்து ஊமத்துறை தப்பிச்சிடுறாரு. இதை தான் நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்ரா சிறையிலிருந்து எப்படி சிவாஜி மலைகளின் எலின்னு சொல்கிறாங்களே, சிவாஜி எப்படி தப்பிச்சாரோ அந்த மாதிரி இந்த ஊமத்துறை அவ்வளவு நுணுக்கங்களை பயன்படுத்தி பயங்கரமாக வந்து தப்பிச்சு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1890 பிப்ரவரி பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பிச்சுட்டு எங்கே போகிறாரு? மருதுபாண்டியரை போய் பார்க்குறாரு காளையார் கோயில். அப்போ தான் 1891 திருச்சி பிரகடனம் வந்து நம்ம மருதுபாண்டியர்கள்லாம் அறிவிச்சு அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கட்டையும் மருதுபாண்டியரை சந்தித்து ஒரு பெரும் படையை திரட்டிட்டு எங்கே மறுபடியும் வர்றாரு? அதே பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்துடுறாரு. பாஞ்சாலங்குறிச்சிக்கு வர்றப்ப என்னது 1891 மார்ச் 3 என்ன செஞ்சிடறாருன்னா தூத்துக்குடி அடித்து கைப்பற்றுறாரு. ஊமத்துறை தலைமையில் ஊமத்துறை சவத்தை அவர் தம்பி எல்லாரும் சேர்ந்து போய் என்ன செய்கிறாங்கன்னா பிப்ரவரி தப்புறாரு. போய் மருதுபாண்டியரை பார்த்து படைகளை திரட்டிட்டு வந்து மார்ச் 3 என்ன செய்கிறாரு? தூத்துக்குடியை கைப்பற்றிட்டு வீழ்ந்து அதே இடத்துல மறுபடியும் பாஞ்சாலங்குறியில் ஒரு கோட்டை கட்டணும்னு சொல்லி என்ன செஞ்சிடறாருன்னா அங்கே இருந்து பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு கோட்டையை எழுப்பிடுறாரு. பிப்ரவரி தப்பிச்சுட்டு வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு கோட்டையை எழுப்பிடுறாரு. மார்ச் 3 வந்து தூத்துக்குடியை கைப்பற்றுறாரு. இப்போ கைப்பற்றினோடனே இவங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னா காலின் மெக்கலே, யார்? காலின் மெக்கல் என்ற ஒரு படைத்தளபதி என்ன செய்கிறாங்கன்னா மார்ச் 13 வந்து கோட்டையை வந்து தாக்குறதுக்காக திருப்பி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்க வர்றாரு. அங்கே வந்து என்ன செய்கிறாருன்னா மார்ச் 13 காலின் மெக்கலையை வந்து போரிட்டு ஊமத்துறை அடித்து வீழ்த்தி அனுப்பிடுறாரு. மறுபடியும் என்ன செஞ்சிடறாங்க? கிழக்கிந்திய கம்பெனி திருப்பி பாஞ்சாலங்குறிச்சியை முதல்ல கைப்பற்றி தகர்த்து கட்டபொம்மனை தூக்கில் போட்டுறாங்க. இவர் மறுபடியும் வந்து கோட்டையை சீரமைச்சு சரி பண்ணிடுறாரு. சரி பண்ணுறப்ப காலின் மெக்கல்லே வந்து மார்ச் 13 வர்றப்ப தோல்வியுற்று காலின் மெக்கல்லே தோல்வியுற்று வெளியேறாரு. அப்போ ஊமத்துறை படை வந்து வெற்றி பெற்றது. அப்போ யாருன்னா அவர் கூட படைத்தளபதி யார்? நம்ம தலவாய் குமாரசாமி இருக்காரு. யாரு கூட? ஊமத்துறை கூட. யார் இந்த தலவாய் குமாரசாமின்னு பார்த்தீங்கன்னா சிவகிரிக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அனுப்பிச்சுட்ருப்பாரு. போய் சிவகிரியை தாக்கி கைப்பற்றிடுவான்னு இவரே ஒரு ஆளே போய் அந்த படையில திரட்டு போய் சிவகிரியை கைப்பற்றிருப்பாரு. அப்போ இந்த தலவாய் குமாரசாமியும் நம்ம ஊமத்துறை சவத்தையெல்லாம் போரிட்டு என்ன செஞ்சிடறாங்கன்னா மறுபடியும் பாஞ்சாலங்குறிச்சியை ஜெயிச்சிடறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் என்ன செய்யறாங்கன்னா அதே 1891 மே 24 லெப்டினன்ட் கர்னல் அக்னியுல், என்னது நம்ம அக்னி தலைப்பாக பிரச்சனை வருது அவர் தான். இந்த அக்னியோட பெரும் படையோட எப்போ வர்றாருன்னா மே 24 மிகப்பெரிய படையை பக்கத்தில் இருக்க புதுக்கோட்டை இவங்க எல்லாத்தையும் திரட்டிட்டு மறுபடியும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து திருப்பி சண்டைகள் நடக்குது. ஒரு 53 நாள் அந்த சண்டை நடக்குது. தொடர்ச்சி 53 நாள் சண்டை நடந்துட்டு இருக்கு. அதுல என்ன செஞ்சிடறாங்க? ஊமத்துறை சவத்தையெல்லாம் காயங்களோட மறுபடியும் உயிர் தப்பி என்ன செஞ்சிடறாங்கன்னா கமுதி வெளியே தப்பிச்சு வந்து நம்ம கோட்டைமேடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோட்டைமேட்டில் கோட்டைச்சுவர் இருக்கு, அங்கே தான் இருப்பார். அங்கிருந்து தான் யார்? மருதுபாண்டியர் வந்து திருப்பி ஊமத்துறை என்ன செய்யறாரு? காயங்களோட தப்பிச்சவரை மீட்டு கொண்டுட்டு போறாரு. எங்கே கூட்டிட்டு போறாரு? தன்னுடைய சிறுவயலுக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மருதுபாண்டியரோட அந்த ஊர் எது அப்படின்னா அந்த சிறுவயல் தான் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்போ என்ன செய்யறாரு? ஊமத்துறையை காப்பாற்றி சிறுவயலுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. சிறுவயலுக்கு கூட்டிட்டு போய் அங்கே வந்து இவங்களுக்கான மருத்துவங்கள்லாம் பார்த்து இவங்களை சரி பண்ணிட்டு என்ன செய்யறாருன்னா காளையார் கோயிலில் விட்டுறாங்க. அப்போ தான் என்னதுன்னா காளையார் கோயிலில் தளபதி மெக்னின், என்னது காளையார் கோயிலில் தளபதி மெக்னின் தலைமையில் காளையார் கோயிலில் ஒரு இது நடக்குது கிளர்ச்சியாளர்கள். அங்கே மருதுபாண்டியர் கூட்டோட சேர்ந்து இவர் என்ன செய்கிறாருன்னா மெக்னினை வந்து தாக்குறாரு. தாக்கி மெக்னினை ஓட விடுறாரு. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாரு? காலின் மெக்கல்லை ஓட விட்டு தோல்வி அடைய செஞ்சார். தளபதி மெக்னினை மறுபடியும் காளையார் கோயிலில் அடித்து ஓட விடுறாரு. அப்போ காளையார் கோயிலில் வந்து இதானோடனே என்ன செய்கிறாங்கன்னா மறுபடியும் அக்னி என்ன செய்கிறாருன்னா 1891 செப்டம்பர் மாதம் இந்த காளையார் கோயிலில் பிரச்சனை நடக்குது. இன்ஸு, பிளாக்பர்ன், மெக்கல்லே இவங்க 3 பேரையும் சேர்த்து எங்கே அனுப்புகிறாரு? மறுபடியும் காளையார் கோயிலுக்கு அனுப்புகிறாரு. யார்? அக்னி தலைமையில் மறுபடியும் இந்த படையில திரட்டி வர்றாங்க. செப்டம்பரில் போய் காளையார் கோயிலில் மெக்னினை வந்து என்ன செய்கிறாருன்னா ஊமத்துறை நம்ம மருதுபாண்டியர்களை சேர்ந்து ஓட விட்டோன்னே இவர் என்ன செய்கிறாரு? மறுபடியும் மெக்னினை வந்து இங்கே அனுப்புகிறாங்க. காளையார் கோயிலில் இன்ஸு, பிளாக் மெக்கல் 3 பேரையும் சேர்த்து அக்னி வந்து மறுபடியும் காளையார் கோயில் அனுப்புகிறாரு. காளையார் கோயிலில் போர் மறுபடியும் தீவிரமாயிருது. மறுபடியும் என்ன செய்கிறாரு? காளையார் கோயிலிருந்து தப்பிச்சு அக்டோபர் 1 எங்கே? திண்டுக்கலுக்கு போயிடுறாரு. காளையார் கோயிலிருந்து தப்பிச்சு எங்கே போயிடுறாரு? திண்டுக்கலுக்கு போயிடுறாரு. திண்டுக்கலுக்கு போனால் அங்கே யாருன்னா ஜோன்ஸ்னு ஒரு படைத்தளபதி வராரு. யார்? ஜோன்ஸ். அந்த ஜோன்ஸை திண்டுக்கல்லையும் மறுபடியும் யார் தோக்கடிக்கிறாரு? ஊமத்துறை தோக்கடிக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கட்டபொம்மன் வரலாறுல தான் படிச்சுட்டு வந்துகிட்டு இருப்போம். ஆனால் தமிழக வரலாற்றில் வந்து முற்காலத்தில் வந்து சிறப்பாக போர் செஞ்சதில் ஊமத்துறை பெயரை தான் சிறக்க வேண்டியது. ஊமத்துறை தான் சிறப்பான ஆள். என்ன செய்கிறாரு? மறுபடியும் அன்னை விட்டதை கைப்பற்றிட்டு அவர் வந்து ஒரு ராஜதந்திரினே சொல்லுவாங்க. நிறைய போர் திறமையில் அறிஞ்சவர்னு ஊமத்துறை சொல்லுவாங்க. காலின் மெக்கலையை வின் பண்ணி விடுறாரு. தளபதி மெக்னிசன் அடித்து காலி பண்ணுறாரு. திருப்பி திண்டுக்கல்லில் ஜோன்ஸை காலி பண்ணி திண்டுக்கல்லில் இது பண்ணுறாரு. மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னா மறுபடியும் மிகப்பெரிய படையை திரட்டிட்டு திண்டுக்கல்லில் நடந்துட்டு இருக்கு. இவங்க எங்கே செய்கிறாங்கன்னா விருப்பாட்சியில் இருக்காங்க. எங்கே? நம்ம வேலுநாச்சியார் படம்
படம் பார்க்கும்போது பார்க்கலாம். விருப்பாட்சியில் தான் வேலுநாச்சியார் போய் தங்கியே இருப்பாங்க. அப்போ அந்த விருப்பாட்சியில் திருப்பி சண்டை நடந்துட்டு இருக்கு. மிக கடுமையான போர் தாக்கப்பட்டு இவர் என்ன செய்யறாருன்னா காடுக்குள்ளே போய் மறைஞ்சுக்கிறாரு. எங்கே போய் காடுகளில் போய் மறைஞ்சிடுறாரு. ஒரு 3 நாட்களாக உணவு தண்ணி இல்லாமல் ரொம்ப கடுமையான சூழ்நிலையில் இருந்து என்ன செஞ்சிடறாங்கன்னா இவரை வந்து கைது பண்ணிடுறாங்க. யாரை? ஊமத்துறை நம்ம செவத்தையாவை, அவரோட சகோதரரை, இவங்களெல்லாம் கைது பண்ணி என்ன செஞ்சிடறாங்கன்னா 1801 நவம்பர் 16 இவரை வந்து சிரச்சேதம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்னது சிரம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, என்னது சிரம்னா தலையை வெட்டியே இவங்களை வந்து கொண்டுட்டாங்க. சிரச்சேதம் செஞ்சு யார்? ஊமத்துறையும் செவத்தவதையும் சிரச்சேதம் செஞ்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு நம்ம ஜேம்ஸ் வேல்ஸ்ன்றவர் அவரோட இராணுவ குறிப்பில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நபர் வந்து இவ்வளோ பேர்களையும் தாக்கி கடைசி வரையும் வந்து ராஜதந்திரியாகவே செயல்பட்டு நிறையா ஆங்கில இருக்கிற அதிக கிளர்ச்சிகளை செஞ்ச இவரை கடைசியாக இன்னி விட்டால் சரிப்படாது, தூக்கலிட்ட மறுபடியும் தப்பிக்க ஏதாவது வாய்ப்புகள் ஏற்படும், உடனே இவரை தலையை அறுத்து கொண்டுருங்கன்னு சொல்லி இவரை தலையை வெட்டி கொண்டுட்டாங்கன்னு சொல்லி தான் யார்? இவரோட இராணுவ குறிப்பிலேயே சொல்லியிருக்காரு. எப்போ? 1801 நவம்பர் 16 ஊமத்துறையும் செவத்தையாயும் சிரச்சேதம் செஞ்சு கொண்டுட்டாங்கன்னு நம்ம நிறையா வந்து கட்டபொம்மன் வரலாறு தான் பார்த்தோம். ஆனால் ஊமத்துறையும் செவத்தையும் அவரை காட்டியும் சிறப்பாக வந்து நிறையா போர் முறையில் வந்து சிறந்து எழுந்திருக்காங்க. அவங்களையும் நம்ம இந்த பாடத்தில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அருமடிய கட்டபொம்மன் பார்த்தோம். எப்போ பிறந்தார்? 1760 பிறந்தார். அடுத்து 1900 முடிச்சுட்டார். 1798 இந்த பிரச்சனை ஏற்படுத்தி 1799 தூக்கிலிடப்படுறாருன்றான். அதுக்கப்புறமேட்டு அவர் தம்பி ஊமத்துறை செவத்தையும் 1800 வரைக்கும் எப்படி வந்து போராட்டங்கள் பண்ணாங்கன்றதை எல்லாத்தையும் விவரமாக பார்த்தா. இது ஒரு கதை தான். இந்த கதை எப்படி தொடங்குச்சு, எவ்வாறு நிகழ்வுறதுன்றத விவரத்தை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வெறும் ஸ்டேட்மெண்ட்டாக தான் கொஸ்டின் வருது. அதனால் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சா இருக்கணும். அதனால் ஸ்கூல் புக்கை நல்லாவே ரீட் பண்ணிடுங்க. இந்த பக்கோடா எவ்வளவு இந்த முதற்கொண்டு கொஸ்டின்லாம் வைக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவே ரீட் பண்ணிட்டே வந்துருங்க. நம்ம வந்து இந்த கதைகள் உங்களுக்கு தெரிகிறப்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் வந்து வேலுநாச்சியார், மருதுபாண்டியர்களை பற்றி பார்ப்போம். தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருங்க. வார தேர்வில் முறையாக பயன்படுத்துங்க. ஏன் வந்து அப்படி சொல்கிறேன்னா அந்த தேர்வு தான் வந்து உங்களை வந்து நம்ம என்ன நிலையில் இருக்குன்றதை வந்து சரி செய்ய உதவும். அப்படின்றப்ப நம்ம தேர்வில் அந்த சில பேர் சொல்லலாம் நான் நிறையா படிச்சிருக்கேன், ஆனால் போனால் அந்த 3 மணி நேரத்தில் நான் தவற விட்டுறேன் கொண்டுறேன். அந்த 3 மணி நேரத்தை யார் சரியாக பயன்படுத்துகிறாங்க அவங்க தான் வெற்றியாளராகவே மாற முடியும். அப்போ அந்த 3 மணி நேரத்தை சரியாக படுத்துறது இந்த நேர மேலாண்மையை அந்த நீங்கள் நேரடி தேர்வுகளை வந்து செயல்படுத்திகிட்டே இருங்க. தொடர்ச்சியாக நீங்கள் தேர்வுகள் எழுத உங்களோட மதிப்பெண்கள் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து இந்த ஃபீல்டில் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துடலாம். அதனால் வந்து தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.